ஹாய், மீண்டும் நான் தான் உங்ககிட்ட பேசுகிறேன், ஸ்ரீ மாதவன். எனக்கு பின்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இது சீன சுடுகாடு. இந்த சீன சுடுகாடு எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஏன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு என்னோடய சரீர கோயிலை சுடுகாட்டில் தான் கொண்டு வந்து புதைக்க போகிறாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதனால் சாகிறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி சுடுகாடெல்லாம் நான் பார்த்து ரொம்ப ரசிக்கிற தன்மை எனக்கு இயல்பாகவே இருக்குது. மரணம் என்பது ஒரு நிலையான உறக்கம். மரணம் நீங்கள் நினச்சி பயப்படுறதுல அர்த்தமே இல்லை. மரணம் என்பது நமக்கு நிலையான ஒரு உறக்கம். இந்த பூமியில் இருந்து நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலையான உறக்கத்தை கடவுள் நமக்கு கொடுத்து அதற்கு பெயர் தான் மரணம் என்று வச்சுருக்காரு. மரணத்துக்கு பிறகு நம்ம எங்கே போகிறோம் என்ன நீங்கள் அந்த விஷயத்தை, அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மரணத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்களே தவிர மரணத்தை கண்டு நிச்சயமாக பயப்பட மாட்டீங்க. அதே மாதிரி தான் நானும் அந்த மரணத்தை கண்டு பயப்படலை. நிச்சயமாக இந்த இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக வரணும், சீக்கிரமாக என்னோடய சரீர கோயிலை கொண்டு வந்து இந்த இடத்துல புதைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் உண்மையானவனாக வாழணும்ல. பொய்யானவனாக வாழ்ந்து நான் கண்டிப்பாக நான் நரகத்துக்கு போயிடுவேன். உண்மையானவனாக வாழ்ந்துட்டு நல்லபடியாக நான் போயிட்டு நான் வணங்குற மகாவதார பாபாஜிக்கிட்ட போய் சேரணும்னு ஒவ்வொரு நாளும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பேர் பொய்யான சாமியார்களை பார்த்து ஏமாந்து போயிடுறாங்க. அது ஏன்? சில நேரத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற மாயாஜால வித்தைகள். அந்த மாயாஜால வித்தைகள் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். முட்டை குதிக்கிறது பார்த்துருக்கிறீங்களா? முட்டை குதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது மாயாஜாலம் தான். ஆனால் அதில் சயின்ஸ் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த முட்டையை எடுத்து ஊசியில் துவாரம் போட்டு அதுக்குள்ளே பாதரசத்தை ஊற்றிட்டு உள்ளுக்கு பாதரசத்தை அனுப்பிட்டு அந்த ஊசியை எடுத்துகிட்ட பிறகு அந்த முட்டையில் அந்த லேசான அந்த ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையை ஆட்டு ஜவ்வால் அடைத்து அந்த ஓட்டை பிற கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு அது மேலே கொஞ்சம் சந்தனமோ அதுக்கு மேலே கொஞ்சம் குங்குமமும் வச்சுட்டு சும்மா மந்திரம் படிக்கிற மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் அந்த முட்டையை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த முட்டை அந்த சூரியனுடைய ஒளிப்பட்டு அந்த முட்டை சூடு எடுத்த உடனே தானாக குதிக்கும். அதை பார்க்குற மக்கள், ஓ இவன் உண்மையிலேயே தெய்வ சக்தி படைத்தவன், ஏதோ மந்திரம் படிக்கிறான்னு சொல்லிட்டு மக்கள் ஏமாந்துடுறாங்க. இன்னொன்று, தீபம் தானாக எரியும். பார்த்துருக்கிறீங்களா? தீபம் கொஞ்சம் நேரம் மந்திரம் படித்த உடனே தானாக எரியும். அது எலோபஸ்பரஸ், இங்கிலீஷில் அந்த வார்த்தையை சொல்ல பண்ணிங்கன்னா எலோபஸ்பரஸ். அது மஞ்சள், ஒரு மஞ்சள் பவுடர். அது தமிழில் சொன்னீங்கன்னா மஞ்சள் பஸ்பரம்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் பஸ்பரத்தை ஒரு போத்தலில் போட்டு காற்று நுழையாமல் அது நல்லா கவனமாக வச்சு தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. தேவைப்படுகின்ற போது அதை கொஞ்சம் எடுத்து சூடத்து மேலே கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா இயற்கையான காற்று பட்ட உடனே கொஞ்சம் நேரம் சென்று அது எரியும். அதை பார்த்தாங்கன்னா, ஓ அவன் மந்திரம் படித்து தான் அந்த தீபம் தானாக எரிஞ்சுதுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு மக்கள் ஏமாந்து போயிடுறாங்க. மாயாஜாலத்தை கண்டு ஏமாந்துடாதீங்க. மாயாஜாலம் என்பது அது ஒரு கண்காட்டி வித்தை. அதனால் அவங்ககிட்ட கடவுள் இருக்காருன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உண்மையாக கடவுளை வழிபடுறவங்க, உண்மையாக யோகிகளாக வாழ்கிறவங்க அந்த மாயாஜாலத்தில் பிறருக்கு செய்து காட்ட மாட்டாங்க. அவங்க உண்மையாக சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழிமுறைகள், உண்மையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் சொல்லிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் உண்மையான யோகிகள். உங்ககிட்ட யாராவது காசு கேட்குறாங்கன்னா ஆன்மீகத்திற்கு, ஆண்டவனின் பாதையில் செல்றதுக்கு யாராவது உங்ககிட்ட காசு கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட உண்மை இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. வீணாக பணத்தை கொடுத்து ஏமாந்து நீங்களும் அதில் ஒரு நிம்மதி இல்லாமல் உண்மையான வழிகள் தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மீகம் என்பது நீங்களாக படித்து உணர்ந்து உங்களுக்குள்ளே செல்லும் ஒரு பாதை. அதை என்றைக்குமே உணருங்க. உண்மையானவனாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஆன்மீகத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம், ஆன்மீகம் உங்களை தேடி வந்துடும். அதை தான் கடவுள் சொல்கிறாரு. நீ உண்மையானவனாக வாழ்ந்தால் நீ என்னை தேடி வர வேண்டியதில்லை, நான் உன்னை தேடி வருவேன் என்ன கடவுளை சொல்லியிருக்காரு. நீங்கள் பல இடம் கடவுளை தேடி அலையிறதுனால பலன் இல்லை. நீங்கள் உண்மையானவனாக வாழ முயற்சி செய்யுங்க. ஓகே, பாய்.